இறைவனை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உலகம் உங்களுக்கு. இறைவனை தவிர நீங்கள் மற்றவர்களை பாதுகாப்பாளர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் காலடி மண் உங்களுக்காக அல்ல. நிற்கதியாக இறைவனால் முற்றிலுமாக கைவிடப்பட்டவர்களாக நாம் ஆவதற்கு முன்பாக இன்று நான் ஒரே மனித இனத்தோடு கூடிய தனித்தன்மையுடைய தனி வழிமுறையை கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றலை கொண்டு புதிய உயிரோட்டத்தோடு நல்ல சக்தியோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் இன்று ஆரம்பிக்கின்றேன் என்று விரும்புங்கள். என் இறைவனை ஏற்றுக்கொள்ளில்லை. உங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யாரொருவரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உங்களுடைய துன்பங்கள் உங்களுக்கென்றே பிரத்யேகமாக அமைக்கப்பட்டு அது விளையும் பொழுது உங்களை சுற்றிலும் உங்களுக்குள்ளும் நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலைக்குரிய செய்தி எச்சரிக்கையாக இருக்கிறது. அந்த எச்சரிக்கை உண்மைதான் என்பதை இப்பொழுது அறியுங்கள். இன்று இருக்கக்கூடிய துன்பமான சூழ்நிலை முன்பே எச்சரிக்கப்பட்டது, உதாசீனப்படுத்தினேன். இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்று உதாசீனப்படுத்த வேண்டாம். நாளைய நல்வாழ்க்கைக்காக வேண்டி, உங்களுடைய குழந்தைகளின் நல்வாழ்க்கைக்காக வேண்டி இன்று நீங்கள் உதாசீனப்படுத்துபவர்கள் இல்லை. நிச்சயமாக என் குழந்தைகளுக்கு எச்சரிக்கின்றேன். என்னை நம்பாதே, இறைவனை நம்பு. இறைவன் என்றால் யார்? உனக்கு இருக்கக்கூடிய உயிரோட்டமுள்ள ஒரு சக்தி. அந்த ஒரே சக்தி உனக்கு நன்மையை மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. விரும்பு, நம்பு, அவ்வளவுதான். மனிதர்களை நம்புவது கூடாது. தாய் தந்தை உட்பட நம்பக்கூடாது. பிறகு எதைத்தான் அது நம்பும். இதனை சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும். நான் நாளைக்கு செத்து போயிடுவேன்னு சொல்லி காட்டணும். அப்போ தான் இறைவன் பக்கம் திரும்ப முடியும். என்னை நம்பாதே என்று. நான் தான் உனக்கு செத்ததுக்கப்புறம் நான் தான் தெய்வம், குலதெய்வம் சொல்லும் பொழுது அது குலதெய்வமாக மாறிடும். சத்தியத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அசத்தியமான மனிதர்களுடைய பாதைகளை விட்டும் செத்த பிணங்களையும் ஜடங்களையும் உயிரற்ற ஒவ்வொன்றையும் நான் தெய்வமாக ஆக்கிக் கொண்டேன். எந்த அளவுக்கு என்றால், கடவுளை நம்ப முடியாது, எனக்கு ஒரு ஃபோக்கஸ் வேணும்னு சொல்லும்போது சாதாரண விஷயம். பார்க்க முடியாத உயிரை நம்பி ஆகணும், மனசை நம்பி ஆகணும். அதுக்கு என்ன ஃபோக்கஸ் வைக்க போகிறீங்க? சரி, ஃபோக்கஸ்ன்னு சொன்னீங்களே, அந்த ஃபோக்கஸையே தெய்வமாக்கிட்டீங்களே. எப்போ உயர்ந்து வர முடியும்? முடிந்து விட்டது கதை. இறைவன் இல்லை என்று ஆகிவிட்டது. ஃபோக்கஸ்லேருந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாத அந்த அருபமான சக்தியை உணர்றதுக்கு ஒரு படிக்கெல்லாம் வச்சுருந்தா பரவாயில்ல. அதனையே நான் தெய்வமாக ஆக்கிவிட்டேன். பிறகு என்ன எனக்காக பாக்கி இருக்கிறது? இப்பொழுதுதான் எனக்கு உயிரும் இல்லை, மனமும் இல்லை. ஊருலகம் எங்கே செல்கிறதோ அதன்படி ஒரு கால்நடையாக மாறிவிட்டேன். படைக்கப்பட்ட இனங்களில் மிக உயர்வான படைப்பினமாக இருந்த நான் என்னுடைய இறை மறுப்பின் காரணமாகவும், சுய சிந்தனையை நான் இழந்ததன் காரணமாகவும், மனித கூட்டங்களை பின்பற்றியதன் காரணமாகவும், என் தனித்தன்மை இழந்ததன் காரணமாகவும் இப்பொழுது படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே மிக கேவலமான தாழ்ந்த இனமாக நான் ஆக்கப்பட்டு விட்டேன். என் செயல்களின் காரணமாக சபிக்கப்பட்டு விட்டேனோ என் இறைவனால்? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இன்னமும் உள்ளத்தில் இருக்கின்றது, நீங்கள் சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று, இந்த தரித்திரம் நீங்க வேண்டும் என்று அவனை தவிர யாரும் அறிவிக்க முடியாது. ஆகனால உங்களுடைய இருதயத்தில் இன்னமும் இறைவனுடைய பாக்கியம் நற்செய்திகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அவன் உங்களை வெறுக்கவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. அத்தியாயம் 93 3வது வசனம், அவன் உங்களை வெறுக்கவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. ஒருபோதும் என்ன வேண்டாம். என்னிடம் நாளைய வாழ்க்கை பற்றிய ஒரு தேவை, இது நீங்க வேண்டும், துன்பங்கள் நீங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் வரையில் இறைவன் உங்களை கைவிடவில்லை, இன்னும் நெருக்கமாக இருக்கின்றான். வேண்டும் வேண்டும் என்று நீங்கள் வேண்டக்கூடிய அளவுக்கு வேகமாக பேசிக் கொண்டிருக்கின்றான். என்னை கைவிட்டு விடாதீர்கள், இனியும் மக்களை நம்பாதீர்கள், என் ஒருவனை மட்டும் நம்புங்கள். மனிதர்களுடைய அறிவையோ மனிதர்களுடைய போக்குகளையோ நம்பாதீர்கள், என்னை மட்டும் நம்புங்கள். நிச்சயமாக பிந்தியது இப்பொழுது வர இருக்கக்கூடியது முந்தியதை விட மேன்மையானதாகும். இப்போ இந்த நிமிஷம் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நான் நம்பிக்கை கொள்கிறேன் இறைவனே என்ற அந்த பிரார்த்தனையில் இருக்கட்டும். வீட்டில் போய் தனியாக பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு மனசு மாறும் பொழுது இந்த உயர்வான இந்த எண்ணத்தில் இப்போ நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இனி நான் மனிதர்களை நம்ப மாட்டேன், மனிதர்களுடைய அறிவை நம்ப மாட்டேன், என் இறைவன் எனக்கு போதுமானவனாக இருப்பான் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் இப்பொழுது மேற்கொள்ளுங்கள். இறை வழி வாழ்க்கை, அதனுடைய ஒரு பகுதி மருத்துவம் எல்லாம் இணைந்து உங்களுக்காக செயல்பட இருக்கின்றது. இறைவழி மருத்துவம் என்பது எங்கே உட்கார்ந்து கொண்டு அல்லான்னு கத்திக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அவன் சொன்ன விஷயத்தை நம்புங்க. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய மாபெரும் பாக்கியமாக இருக்கக்கூடிய நற்செய்தியை நம்புங்கள். எச்சரிக்கையும் இருக்கின்றது. சுகம் வேணும், இல்லாமல் போனால் எச்சரிக்கை இருக்கின்றது. இல்லாமல் போனால் வேதனை வேண்டும் என்பதை விரும்பிவிட்டால் மனதிற்கு அமைதி, அந்த அமைதி அறிவிக்கின்றது, ஏற்றுக்கொண்டேன், உங்களுக்கான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இருக்கிறது என்று.
பிரார்த்தனை முடிந்த பிறகு ஒரு அமைதி ஏற்படுகின்றதை இறைவன் ஏற்றுக்கொண்டான். பிறகு நீங்கள் மனித கூட்டங்களோடு சேர்கின்றீர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் கேட்கின்றீர்கள். இது மிகைத்து விடுகின்றது. அந்த அமைதியானது கவலைக்குள்ளாகின்றது. இப்பொழுது துன்பமான சூழ்நிலை ஆரம்பிக்கிறது. உங்களுடைய உள்ளம், அதில் இருக்கக்கூடிய நற்செய்தி, அதில் இருக்கக்கூடிய சுகமான உணர்வு, அதில் இருக்கக்கூடிய ஒரு மன அமைதி உங்களுடைய நாளைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் என்பதை அறிவிக்கின்றது. இறைவன் தன் வாக்குறுதியில் உண்மையானவன். படைப்பாளன் குறைகின்றான், வேறு எவரும் குறைவில்லை. நீங்கள் பேசினால் காதுகள் வழியாக உள்ளே இறங்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தையானது இன்ஸ்பிரேஷன், உயிர் மூச்சில் கலந்து என்னுடைய உள்ளத்தில் உணர்வாக அமைகின்றது. அதனை நம்புங்கள். நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், இறைவன் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. அங்கு என்ன இருக்கின்றது? துன்ப வாழ்க்கை வேண்டாம். எப்படி என்பது உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் துன்பத்தை சம்பாதித்து விட்டிருக்கின்றீர்கள் நீங்கள் உங்கள் கைகளால். என்னால் முடியும் என்று நீங்கள் சம்பாதிப்பது அவ்வளவும் கேடுகளை தவிர கிடையாது. என்னால் முடியாது என்பது முதலில் பணிவு. என்ன முடியாது? நன்மைகள் எண்ண முடியாது. தீமைகள் உயிரை வாங்கிடுவோம், கொலை செய்ய முடியும் ஒரு செகண்டில், அது எனக்கு முடியும். உயிரை படைப்பது முடியாது. எதனை நம்ப வேண்டும்? உங்களுடைய அறிவு கொலை செய்வது, இறைவனுடைய அறிவு படைப்பது. இந்த இரண்டை மாற்ற முடியுமா? இதை நானும் படைப்பேன் என்று. அப்படின்னா கொலைகார இந்த படிப்பை கொண்டு, இந்த அறிவை கொண்டும், மனிதனுடைய வழிமுறைகளை கொண்டும் தனித்தன்மை இழந்துவிட்டு என்னை படைத்த இறைவனை நான் மறப்பது தனித்தன்மை இழந்து விட்டேன். அவனை தவிர எனக்கு கதி இல்லை என்று இருக்கும்பொழுது உலக மக்கள் அவ்வளவு பேரையும் நான் நம்பிவிட்டேன், ஒருவனை தவிர. இவர்கள் யாரொருவருக்கும் யாருடைய துன்பத்தை பற்றியும் அறிவதற்கு வகை இல்லாத நிலையில் நான் காப்பாற்றுவேன் என்று கூறக்கூடியது பெருமையின் காரணமாக. நாம் தனித்தன்மையை இழந்த பிறகு ஊர் மக்கள் அவ்வளவு பேரையும் பின்பற்றுவோம். அது உங்களுக்கு மேலும் மேலும் கெட்ட சக்திகளை நம்ப முடியாமல் எனக்கு கேடுதான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கண் முன்பாக உங்களுடைய கேடுகள் ஒவ்வொன்றாக நிகழ்ந்து கொண்டிருக்கும். ஹார்ட் பெயின் வருது, சுகமாக வேண்டும் என்று இறைவனுடைய உணர்வு உயிர் மூச்சில் கலக்கிறது. சுகமாக மாற்றீர்கள், நீங்கள் உடனே டாக்டரை பார்க்க வேண்டும், உயிரை காப்பாற்றுவார். அடுத்த உணர்வு இறைவன் ஒருவன்தான் உயிரை பற்றி அறிந்தவன் என்று. அதனையும் காது கொடுத்து கேட்க முடியவில்லை. டாக்டர் காப்பாற்றுவார், டாக்டர் காப்பாற்றுவார் என்று நான் வேகமாக என்னுடைய மருத்துவமனைக்கு விரைந்து கொண்டிருக்கின்றேன். ஆம்புலன்ஸ் இன்னும் வரல. இப்போ கடவுளே கடவுளே என்றுவீங்கன்னா அவன் டாக்டர் வரல. இப்போ காப்பாற்றுறது கடவுள் தான் தெரியல. ஆரம்ப காலங்க நேரத்தில் பெரிய அட்டாக் வருதுன்னு சொன்னால் இந்த அட்டாக் வந்து இன்ஸ்டண்ட்டாக செத்து போவாங்க. அந்த வழி செத்து போயிடுவாங்களோன்னு அந்த எண்ணம் இருக்கும் பொழுது டாக்டர் இல்லாத போது கடவுளே கடவுளேன்னு கூப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் ஏற்றினதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட போய் சேர்த்துக்கப்புறமா டாக்டரே டாக்டரேங்க. இவ்வளோ நேரம் காப்பாற்றினது யாருங்கிறது நன்றி உணர்வு இல்லாமல். அங்கே போய் சேர்த்ததுக்கப்புறம் எங்களால் சொல்ல முடியாது, 24 hours வெயிட் பண்ணணும்னு சொன்னால் அப்போ கடவுளே கடவுளே சொல்லுவீங்க. நீங்கள் செய்கிறது என்ன? அப்போ 24 hours உயிரை காப்பாற்றக்கூடியவங்க உயிரை கொடுக்க வேண்டியது என்ன? இவ்வளோ காலமும் எனக்காக உயிரை படைத்தவனை காப்பாற்றி கொண்டிருந்தான், அது உண்மை. இப்பொழுது உயிரை காப்பாற்றக்கூடிய நீ சொல்ல முடியாது, அவராக கண்ணு முடிச்சா உண்டு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு என்ன வேலை இருக்குது? கண்ணு முடிச்ச பிறகு இருக்கும்போது ஒன்றும் செய்யலை, கண்ணு முடிச்சதுக்கப்புறமா சொல்ல முடியும்னு சொன்னால் எனக்கே தெரியுமா? நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. எந்த அளவுக்கு நாம் கெட்ட சக்திகளால் பிடிக்கப்பட்டு விட்டோம், மனித கூட்டங்களை நம்பியதன் காரணமாக, தனித்தன்மையை கைவிட்டதன் காரணமாக. நீங்கள் இழக்கக்கூடாது. உங்களுடைய சத்திய வேதம் உங்கள் கண்முன்பாக இருக்கின்றது, அது உங்களிடம் இருப்பதை மெய்ப்பிக்கிறது. நாம் மறந்துவிட்டவர்களில் ஆகிவிட வேண்டாம். சத்தியத்தை மறந்துவிட்டவர்களில் நாம் ஆகிவிடக்கூடாது. சத்திய வாக்குகளின் மீது நிலைத்திருக்க வேண்டும். நாம் மறந்துவிட்டதை அந்த வேத புத்தகம் உங்களுக்கு காட்டுகின்றது. இதனை நீங்கள் மறந்துவிட்டீர்கள், சிந்தித்து உணர்ந்து செயல்படுங்கள் என்று. அது என் மனதுக்கு ஆதரவு அளிக்கின்றது. ஒவ்வொரு விஷயமும் வேதத்தினுடைய பகுதிகள் உங்களுக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒருபோதும் மனிதர்களுடைய கூட்டாக நம்பக்கூடிய மனிதர்களுடைய வழிமுறைகளை நம்பாதீர்கள். தனித்தன்மையோடு யாராவது பேசினால் நிச்சயமாக தனித்தன்மையுடைய மனிதன் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அத்தியாயம் 2:213 வசனம். மனிதர்கள் ஒரே சமுதாயத்தினராகவே இருந்தனர் படைக்கப்பட்ட போது. அங்கு வேறுபாடு கிடையாது. குழந்தையினுடைய அந்த குணம் இறை குணம் கொண்டது என்பதை அவ்வளவு பேரும் அறிந்திருக்கின்றோம். வளர்ந்து வரும்பொழுது பாழ்படுத்தப்பட்ட மக்களாக நாம் இருக்கின்றோம். இதனையும் நாம் அறிகின்றோம். இருந்தபோதும் நீங்கள் தனித்தன்மையோடு கூடிய மனிதனாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு அழகு. இந்த குழந்தை அழகு, இது பிடிக்கவில்லை. அந்த குழந்தை அந்த அளவுக்கு அழகாக இல்லை, கருப்பு நிறமாக இருக்கின்றது, அதுவும் அழகுதான். வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளவோ
ஆஜானுபாகவாக இருந்தாலும் சரி, ஆணர்களாக இருந்தாலும் சரி, இந்த மனுஷனாக தான் கேட்பான் உடைய செயலை கொண்டு. தவறான மனிதனாக இருந்தால் அப்படி கேட்போம், நீ மனுஷனான்னு கேட்போம். ஆனால் குழந்தைகள் அடிப்படையில் அப்படி கிடையாது. எந்த குழந்தையாக இருந்தாலும் அழகுதான். யாராவது ஒரு குழந்தை எடுத்துகிட்டு போட்டுவேன், பார்த்தவொன்னே சிரிக்க தோணும், பார்த்தவொன்னே இன்னும் கொஞ்சம் மனசு கவர்ச்சியாக இருக்கும். எப்படி நீங்கள் மாற முடியும் இந்த குணங்களிலிருந்து? அது வளர்ந்து வரும்பொழுது தான் இது என் குழந்தை, நான் அப்பா, நான் அம்மா சொல்லி இறைவனை மறக்கிறதுக்கு காரணமாக குணங்கள் மாறும்பொழுது இந்த குழந்தை நல்லா இல்லை, அந்த குழந்தை நல்லா இருக்கும். இந்த குணங்கள் அடிப்படையில் தான். நல்ல குணத்தோடு வாழணும், அடங்க பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அடங்கான பிள்ளையை அப்படி போய் திட்ட வேண்டியிருக்கும். ஒரு அவ்வளோ அழகு இல்லாத குழந்தை அடக்கொடுக்கமாக இருக்கும்போது பார் அந்த பையனை பார்த்து படைக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய மனித குற்றங்களோடு இணையக்கூடாது. இது இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய ஒரு இறைவனுடைய வழிமுறைகளில் உங்களுக்கான எச்சரிக்கையுடைய நல்வழிகளில் உங்களை செலுத்தக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. தனித்தன்மையோடு ஏனிலம் நிறுங்கள் என்று அல்லாஹ் நற்செய்தி குருபனாகும். உணர்வுகளின் இறைவன் அல்லாஹ், அவ்வளோதான். பள்ளிவாசலில் கொள்ளக்கூடிய இறைவன் நிச்சயமாக அல்லாஹ் கிடையாது. அவர்கள் பூசாரிகளை பின்பற்றி தொலைந்தார்கள். எண்ணத்தின் இறைவன், உணர்வின் இறைவன், உள்ளத்தின் இறைவன், சத்தியத்தின் இறைவன், நன்மையின் இறைவன், உண்மையின் இறைவன் அல்லாஹ். நற்செய்தி இப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தில் இல்லாது நான் பேசவில்லை, இறங்கிக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் அந்த உணர்வோடு பேசுவதன் காரணமாக உணர்வோடு உணர்வு கலந்திருக்கின்றது. இது வித்தியாசம் இல்லை, உண்மைதான் என்று கூறக்கூடிய அளவுக்கு தான் இருக்குமே தவிர புரியாமல் இல்லை என்று இல்லை. இதுவரையில் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். புரியாத ஒன்றை புரிந்தது போன்று வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுதுதான் புரிந்த ஒன்றை இன்னும் உறுதியாக சத்தியம்தான் என்று கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய எண்ணங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எச்சரிக்கை, காத்திருங்கள். நல்ல வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது, நம்ப முடியவில்லை அப்படி என்றால் கெட்ட வாழ்க்கை இருக்கின்றது, எச்சரிக்கையும் இருக்கின்றது. அது நிகழும். எதனை நீங்கள் நினைக்கின்றீர்களோ இறைவன் படைப்பதற்கு நிச்சயமாக ஆற்றல் மிக்கவன். மனிதனையும் படைத்தான், பாம்பையும் படைத்தான். நல்ல சக்தியையும் படைக்க முடியும், கெட்ட சக்தியையும் படைக்க முடியும். என்ன மனதில் இருக்கிறதோ அது நிகழும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு நன்மையாக இருப்பதை கெட்டதாக மாற்றிக்கொண்டு இதெல்லாம் நடக்காது, நன்மை நடக்காது, இதுதான் நடக்கும் என்று எண்ணும்பொழுது பாம்பை எப்படி படைக்கின்றானோ, தேளை எப்படி படைக்கின்றானோ, புறாங்கள் எப்படி படைக்கின்றனோ அதே மாதிரி உங்களுக்குள்ளும் அந்த விஷசக்தியை படைப்பான். நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும். நற்செய்தி கூறுவதாகவும் தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருக்கின்றான் என்றும் உங்களுக்கு அந்த நற்செய்தியும் எச்சரிக்கையும் ஒருமுகமாக. நல்ல செய்தியை மறுக்கும் பொழுது எச்சரிக்கை, அந்த எச்சரிக்கை நிகழும். நல்ல செய்தியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அமைதியும், அந்த அமைதிக்குரிய இறைவனுடைய வாக்கும் பரிபூர்ணமாக உங்கள் மீது பூர்த்தியாகும். நிச்சயமாக மனிதர்களிடையே சத்தியத்தை நிலைப்படுத்துவதற்காக உண்மையுடன் கூடிய வேதத்தையும் கொடுத்தான். அது உங்கள் முன்பாக இருப்பதை மெய்ப்பிக்கின்றது. எந்த ஒரு வசனமும் படித்த ஒவ்வொன்றும் மனசாட்சியிலிருந்து நீக்கப்பட்டு மறந்துவிட்டேனே தவிர அது நினைவூட்டும் நல்ல விஷயமாக இப்பொழுது ஆம் சத்தியம்தானே, எப்படி நாம் தவறிவிட்டோம் என்பதை அறிவிக்கிறதை தவிர அது உள்ளத்தில் இல்லாமல் இல்லை. மறந்துவிட்டேன், நினைவூட்டக்கூடிய நல்ல உபதேசம் அது வேதமாக இருக்கின்றது. வேதம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. மறந்துவிட்ட ஒன்றை நினைவூட்டக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நினைவூட்டுதலை யார் ஏற்றுக்கொண்டார்களோ நீங்கள் இப்பொழுது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். இனி வேதம் புரியும். இதுவரையில் வேதம் படிக்கும் பொழுது ஏதோ புரியாது போன்று இருக்கின்றது. சத்தியம் உணரும் பொழுது அந்த வேதத்தோடு இணைகின்றது. உண்மையுடன் கூடிய அந்த வேதத்தை உங்கள் முன்பாக வைத்து இது உங்களுடைய உணர்வோடு ஒத்துப்போகிறதா என்று பாருங்கள். அப்படியானால் வேதம் உணர்வோடு ஒத்துப்போகவில்லை என்றால் வேதம் அல்ல. அது குரானாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், குப்பையில் போடுங்கள். அவ்வளவுதான். இறைவனிடமிருந்து இல்லை என்பதை உண்மையாக. இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், வேதம் கிடைக்கப்பெற்ற பின்னர் தங்களிடையே உள்ள பொறாமையின் காரணமாக தனித்தன்மையோடு வாழ வேண்டும் என்று சொன்ன பிறகு பொறாமையின் காரணமாகத்தான் ஒப்பிட்டு பார்க்கின்றோம். எனக்கு ஒரு நலநிலை வரும் பொழுது எனக்கு கீழாக இருந்தவன் அவன் எனக்கு தரங்கட்டவன் என்று எண்ணும் பொழுது அவனுடைய தனித்தன்மையின் காரணமாக இறைவன் அவனை மேலே கொண்டு வரும் பொழுது, உங்களுக்கு மேலாக கொண்டு வரும் பொழுது பொறாமைப்படுகின்றீர்கள். அவனுக்கு விரோதமாக செயல்படுகின்றீர்கள். விரோதமாக செயல்படும் போது மனித குற்றங்கள் அவசியம். உங்களுக்கு நான் நன்மையை கொண்டு வரும் பொழுது இறைவன் பக்கம் மட்டும்தான் திருப்ப முடியுமே தவிர என் புறமிருந்து உங்களுக்கு உலக அடிப்படையிலான பொருள் அடிப்படையிலான நன்மை எதுவும் தர முடியாது. இறைவன் புறமிருந்து உங்களுக்கு விலை இருக்கின்றது. நான் உதவி செய்கின்றேன் என்று என்னுடைய பொருள் அடிப்படையில் உடல் அடிப்படையில் நான் இயங்கும் பொழுது நிச்சயமாக தவறு நினைப்பாக இருக்கின்றேன். அது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தராது.
ஆனால் நன்மை யாவும் இறைவனிடமிருந்து செய்திகள் இருக்கின்றன, உங்களுக்காக அவன் படைப்பவன் என்பதை நீங்கள் உணர்த்தப்படும் பொழுது அங்கு உங்களுக்காக உங்களுடைய உயிரோட்டம் விளங்க ஆரம்பிக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை சத்தியமாக அழகான பாதையின் மீது அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் எப்பொழுது அறிவீர்கள் என்றால், மனம் அமைதியாக இருக்கும் பொழுது உங்களுக்காக விதிக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், பின்னர் அவற்றை நீங்கள் நிராகரிக்கவில்லை என்பது பொருள். நடக்காது என்று நீங்கள் கூறவில்லை, இறைவனை ஏற்றுக்கொண்டீர்கள். இதன் காரணமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை நிச்சயமாக இருக்கின்றது. உங்களில் யாரொருவரும் அமைதியாக இருக்கும் பொழுது ஏதோ அமைதியாக இருக்கின்றேன் என்ற எண்ணம் வேண்டாம். இறைவன் கொடுத்த உணர்வில் சிலவற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் நிராகரிக்கவில்லை, அதன் காரணமாக அமைதி ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அமைதிக்கான சூழ்நிலை உங்களை சுற்றிலும் உங்களுக்கு உள்ளம் புறமாக நிறைவேறுவதற்கான அந்த நல்ல சக்திகள் நிரப்பமாகிக் கொண்டிருக்கின்றன. நல்ல சக்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் உங்களை சுற்றிலும் உள்ளம் புறமும் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஏதோ அமைதியாக இருக்கிறோம், இந்த சமயத்தில் கெட்ட சக்திகள் வரும், போர் அடிக்குது இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே போகலாமா, யாராவது பற்றி பேசலாமா, மக்களோடு சேரலாமா, அந்த நேரத்தில் இறைவன் அதிகமாக நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். இன்னும் அதிகமான நன்மைகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. நம்பிக்கை கொள்வதற்காக அந்த அமைதியான சூழ்நிலை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். எந்த ஒரு மூச்சிலும் உயிர் மூச்சு இல்லாமல் இல்லை. அந்த உயிர் மூச்சில் சத்தியம் நிலை பெற்றிருக்குமானால் அது உயிர் மூச்சு, சத்தியம் இல்லை என்றால் அது எனக்கு மிக கெட்ட ஒரு மூச்சாக இருக்கின்றது. இதனை நான் இப்பொழுது மனதில் கொள்கின்றேன். என் இறைவன் என்னை மன்னிக்க போதுமானவனாக இருப்பான். அமைதியாக இருக்கும் காலத்தில் நான் கொஞ்சம் பொழுதுபோக்குக்காக வெளியே போகிறேன், ஜாலியாக இருக்க போகிறேன், வீட்டில் இருக்கிறது போர் அடிக்குது, வெளியே போக வேண்டியிருக்குது. எப்பொழுது கெட்ட சக்திகள் இணைந்திருக்கிறேன் என்பதை பாருங்கள். உங்களுக்கு வீடு பிடிக்குமா ரோடு பிடிக்குமான்னு கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க? நல்ல அமைதியான அந்த வீட்டில் அமைதியை கொடுத்துருக்கும் போது இவருக்கு போர் அடிக்கிறது, வெளியில் ரோட்டுக்கு போகலான்னு கூப்பிட்றோம், ஷைத்தான் சொல்லி யாருக்கு முடியும்? மனித கூட்டங்கள் இப்போ இணையலாம் இங்கு ஆரம்பிக்கின்றது. அமைதியாக இருக்கும்பொழுது இறைவனை அதிகமாக நினைவு கூறுங்கள். இறைவனை அதிகமாக நினைவு கூறுவது என்பது உள்ளத்தில் இறங்கக்கூடிய மாபெரும் அந்த இறைவனுடைய ஆற்றல் மிக்க செய்திகள், நற்செய்திகள். எந்த ஒன்றையும் இப்பொழுது நம்ப முடியும். அமைதியாக இருக்கும் பொழுது இன்னும் கவனம் அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன விஷயம் கூட அந்த உணர்வில் நான் விட்டுவிட மாட்டேன். வானங்களும் பூமியும் உங்களுக்கு இணைந்திருக்கின்றன. இப்பொழுது வானத்தை பார்க்கின்றீர்கள், வெறிச்சொடி கிடைக்கின்றது. மழை வேண்டும் என்று விரும்புங்கள். இப்பொழுது இந்த அமைதிக்கு மேல் அமைதி உண்டு உங்களுக்காக. உங்களால் நம்ப முடியாது அவ்வளவு உணர்வுகளாக இறங்கிக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய அறிவை நீக்கிக் கொள்ளுங்கள். அந்த அமைதியின் போது இறைவனுடைய மாபெரும் ஆற்றலுக்கு ஞானங்கள் சத்தியமாக உங்களுக்கு இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அழகான தேவை விரும்புங்கள். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், அவர்கள் தங்களுடைய பொறாமையின் காரணமாக மாறுபட்டார்கள். எனவே அத்தியாயம் 2 213 கடைசி பகுதிகள், அவர்கள் பொறாமையின் காரணமாக தங்களுடைய வேத வாக்குகளை நிராகரித்து தாங்கள் பிறரை அழித்து விடுவோம் என்ற அந்த பொறாமையின் காரணமாக செயல்படுகின்றார்கள். இவர்களே அழிந்து போவார்கள். எதன் காரணமாக மனித கூட்டங்களாக இணைந்தீர்களோ, கெட்டதுக்காக மனித கூட்டங்கள் இணைய முடியுமே தவிர நல்லதுக்காக இணைய முடியாது. இறைவன் ஒருவன் தான். அவரவர் நன்மைக்கு இறைவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். ஒட்டுமொத்த தீமைகளுக்கும் நீங்கள் ஒருவருக்கு மற்றொரு காரணமாக இருப்பீர்கள். மனித கூட்டங்களாக சேர்ந்து அழிவீர்கள். யாரொருவர் பொறாமையோடு வாழ்கின்றார்களோ அந்த சமுதாயம் இறைவனால் நிராகரிக்கப்பட்டுவிட்டது. எந்த நேரத்திலும் ஒட்டுமொத்தமாக அழியும் அந்த சமுதாயம். இவர்களும் இப்படிப்பட்ட பாவிகளைத்தான் பெற்றெடுப்பார்கள். குழந்தைத்தனத்திலிருந்து அவர்கள் வளர்ந்து வரும்பொழுது அவர்களும் வழிகெடுக்கப்படுவார்கள், பாடுபடுத்தப்படுவார்கள். ஒட்டுமொத்த சமுதாயமும் அழியக்கூடிய பேரழிவுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் காரணம். பச்சை குழந்தை தான் இது என்ன பண்ணுச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். பச்சை குழந்தை இருந்தபோது நீங்கள் பொறாமை எதுவும் இல்லாமல் இருந்தீங்க. இப்போ வளர்ந்துருக்கீங்க, பெரும் அடிச்சாட்டியங்கள் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க. 60 வயசு இருக்கும், இப்போ 50 வயசு இருக்கும். 2 வயசு தான் உங்களை முடிச்சிருந்தா பச்சை குழந்தை சொல்லியிருப்பீங்க. இப்போ முடித்தா நல்லா வேணும்னு சொல்லுவீங்க. நாளைக்கு எப்படி வருவாங்கங்கிறது இறைவனுக்கு தெரியும். அந்த குற்றங்களுக்கு ஆட்பட்டு அவர்கள் தண்டனைக்குள்ளாக இருப்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்த சமுதாயம் அடிக்கப்படுவதற்காக வேண்டி பேரழிவுகள் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அவன் நாடியதை நடத்துவான். ஒட்டுமொத்த சமுதாயம் நீக்கப்பட்டுவிட்டு வேறு சமுதாயத்தை கொண்டு வருவான். அத்தியாயம் 3 133 உங்களை போக்கிவிட்டு உங்களுக்கு பதிலாக வேறு சமுதாயத்தை கொண்டு வருவான். அத்தியாயம் 4 133 நீங்கள் அழிச்சாட்டியத்தில் இருக்கும் பொழுது உங்கள் ஒட்டுமொத்தமாக நீக்கிவிட்டு வேறு சமுதாயத்தை கொண்டு வருவான். லேசானது நடந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் பேரழிவுகள். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக உங்களுடைய உணர்வுகளின் மீது நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். சத்தியத்தை மீறி வாழக்கூடிய மனித கூட்டங்களிடம் சேர வேண்டாம். எதனை அவர்கள் புறக்கணித்தார்களோ அந்த சத்தியத்தின் பக்கம் மீளுங்கள். உங்களுடைய இருதயத்தின் பக்கம் மீளுங்கள். அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்காக, உங்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி உங்களுக்காக ஒவ்வொரு மூச்சிலும் உயிர் மூச்சிலும் தன்னுடைய புறத்திலிருந்து மாபெரும் ஆற்றலை, சக்தியை, அழகான உணர்வை ஆசீர்வாதமாக இறக்கிக் கொண்டிருக்கின்றான்.
இந்த ஆசீர்வாதம் இறைவனுடைய ஆசீர்வாதம். நம்புங்கள், பிறரிடம் வழி இருக்கிறது என்று நம்ப வேண்டாம். இன்னதுதான் என்று நீங்கள் அதற்கு உருவம் கற்பிக்க வேண்டாம். நிச்சயமாக நாம் படைப்பவர்கள் இல்லை. அந்த உருவம் நீங்கள் நினைத்த அந்த கற்பனைக்கு சம்பந்தமே இல்லாதது. அந்த சம்பந்தமில்லாத ஒன்று உங்களுக்கு நன்மையாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை பற்றி நாம் கவலைப்படாமல் நான் நினைத்தது நடக்கவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். நன்மைகள் எல்லாம் உங்களை விட்டும் எந்த விதமான மரியாதைக்கும் உட்படுத்தப்படாமல், எந்த விதமான நன்றியுணர்வுக்கும் நீங்கள் ஆட்படாமல் சென்று கொண்டிருப்பதன் காரணமாக வந்து கொண்டிருக்கிற நன்மைகள் எல்லாம் நீங்கிவிடும், துன்பத்தில் ஆகிவிடுவீர்கள். அந்த துன்பத்தில் இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்றால் நாளைய வாழ்க்கையை பற்றி உருவம் கற்பிக்காதீர்கள். நீங்கள் படைப்பவர்கள் இல்லை உருவம் கற்பிப்பதற்கு. உங்களுடைய குழந்தை 10 மாதம் நிரம்பிவிட்டது, நீங்கள் கற்பனை செய்வது போன்று குழந்தை பிறக்கப் போவதில்லை. நீங்கள் எக்ஸ்ரேயில் பார்த்தாலும் சரி, எதில் பார்த்தாலும் சரி, வெளியில் வந்த பிறகுதான் அதனுடைய தோற்றம் என்ன என்பது தெரியும். அதுவும் ஒவ்வொரு நாளும் முகம் மாறிக்கொண்டிருக்கும். இறுதியாக எந்த நிலைக்கு அந்த முகம் வரும் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்களா நாளைய வாழ்க்கை இப்படி நடக்கும் என்று கற்பனை செய்வர்கள்? அப்படியானால் நன்மையை விரும்பியதன் காரணமாக இறைவனிடமிருந்து ஒவ்வொரு நிமிடமும் அந்த தோற்றங்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நான் கற்பனை செய்து இல்லை என்ற அந்த அடிப்படையை கொண்டே பார்த்து கொண்டிருப்பதன் காரணமாக நிறைய நன்மைகளை நான் இழந்து பெரும் நஷ்டத்துக்குள்ளாகிவிடுவேன். அந்த நஷ்டவாளிகள் நான் ஆகிவிடக்கூடாது. நாம் அனைவரும் இன்று ஒரே சமுதாயம், தனித்தன்மையுடையவர்களாக இறைவன் எனக்காக காட்டிய வழிமுறையில் நான் சொல்கின்றேன். அந்த வழிமுறையானது அவன் எனக்கு கொடுத்த விருப்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த ஏற்றுக்கொண்டதன் முதலாக அந்த நிமிடத்திலிருந்து எனக்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. நானோ என்றோ நிகழப்போகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அமைதியாக இருக்கும் காலமெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து நீங்கள் விரும்பிய ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது கண் முன்பாக. நல்ல மனநிலை இருக்கும் பொழுது அதற்கு நிகரான சுகம் கிடையாது. உடல் சுகம், மனசுகம், இந்த இரண்டில் எது முக்கியமானது உங்களுக்கு? மனதின் சுகம். அந்த மனதின் சுகம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது உடல் சுகத்திற்கான அடிப்படையில் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்பனை செய்துவிட்டீர்களே, இந்த கற்பனையில் ஆகும் பொழுது நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடுவோம், கவனிக்க தவறுவதன் காரணமாக. மனித கூட்டங்களை பின்பற்றாதீர்கள், தனித்தன்மையோடு வாழ்ந்து பழகுங்கள். என் இறைவனே, எங்களை நீ தனித்தன்மையோடு உன் வழிமுறைகளில் உன்னுடைய பொருத்தத்திற்கு வாழக்கூடிய மக்களாக எங்களையும் எங்களை சார்ந்தோரையும் தனித்தனியாக வாழவை. கூட்டாக மிருகங்களாக நாங்கள் வாழ்வதிலிருந்தும் எங்களை நீ உயர்ந்தோங்கிய தனித்தன்மை வாய்ந்த மனிதர்களாக எந்த அமைப்பில் எங்களை படைத்தாயோ அந்த அமைப்பில் வாழ வைப்பாயாக. எங்களுக்கு துன்பங்களும் இல்லை, வேதனைகளும் இல்லை, கஷ்டங்களும் இல்லை, நோய்களும் இல்லை, சண்டை சச்சரவுகளும் கிடையாது. தனித்தன்மையோடு வாழும் பொழுது அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இந்த கெட்ட ஷைத்தானுடைய வழிமுறைகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவனே. நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பதில் மிகவும் மேலானவன், ஏற்றுக்கொள்வதில் மிகவும் சிறந்தவன். ஏற்றுக்கொண்டவனுடைய வாக்குகளில் நீ உண்மையாளன், ஏற்றுக்கொண்டவர்களில் நீ உண்மையாளன் என்பதை எங்களுக்கு அறிவிக்கும் விதமாக ஒவ்வொரு நாளும் எங்களை உயர்த்துவாயாக. எங்களுடைய தன்மைகளிலும் எங்களுடைய ஞானங்களிலும் நிச்சயமாக பொறுப்பேற்றுக் கொள்வதில் நீ மிகைத்தவன். ஏற்றுக்கொண்டோம், உன்னையே நம்பிக்கை கொண்டோம். நிச்சயமாக நம்பிக்கை கொள்வோரை நீ கைவிடுவதில்லை. இந்த உண்மையை கொண்டு இன்று நாம் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம், மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2.
ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம், விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.